என்ன ரோஜா போன் பண்ணி அர்ஜென்ட்டா கோயிலுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? மா, பூமிகா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னடி சொல்ற ரோஜா? ஆமாமா, அவ எந்த இடத்துல இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, அப்ப நேரா போய் பார்த்து அவ சிண்ட புடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதானே? எதுக்கடி ரெண்டு பேரும் சும்மா வந்து நிக்கிறீங்க? அங்க ஒரு பைத்தியம் உட்கார்ந்திருக்கு. அது எங்களை பயங்கரமா அடிக்குது. அதுக்கு பயந்துதான் நாங்க போகவே இல்ல. அம்மா, நீ சொன்ன மாதிரி நாங்க அங்க போலாம் தான் இருந்தோம். ஆனா இவ தான் அங்க நம்ம போக வேண்டாம், போனா எக்கு தப்பா மாட்டிப்போம், பேசாம உங்க அம்மாவை அமிச்சிடலாம்னு இவதாம்மா சொன்னா. அதனால தான் இமீடியட்டா நான் உனக்கு கால் பண்ணேன். சரிம்மா, அண்ணன் இப்ப எங்க போயிருக்கான்? உடனே கூப்பிடுமா. அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த பூமிக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அந்த அர்ச்சனாக்கு ஒரு பாடம் போகட்டணுமா. ஆமா ஆமா, அண்ணன் ஒரு வேலையை போயிருக்கான். அப்படியா? பூமிகா எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நானும் ரமாமுனியும் பூமிகாவை தேடி போய் அடி வாங்கிட்டு வந்தோம்ல, அதே வீட்டுல தான் பூமிகா இருக்கா. எப்படி நீ எவ்வளவு உறுதியா சொல்ற? சங்கரி பூமிகாவோட புடவெல்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தா. அத பார்த்து அந்த அயன் கடைக்காரர்கிட்ட நாங்க போய் விசாரிச்சோம். அவன் என்னடான்னா ஒரு பழக்கடைக்காரர்கிட்ட போய் விசாரிக்க சொன்னான். அங்க போய் விசாரிக்கும் போதுதான் நாங்க அடி வாங்கினோமே அந்த பைத்தியக்காரனை பார்த்தோம். ஆனா அந்த அயன் கடைக்காரர் அவன் பைத்தியம் இல்ல, செக்யூரிட்டின்னு சொன்னாமா. அப்போ அந்த செக்யூரிட்டி தான் பைத்தியக்கார மாதிரி நடிச்சு எங்க ரெண்டு பேரும் ஏமாத்திருக்கான். அப்போ பூமிகா அங்கதாமா இருக்கா. அப்படியே சொல்ற? ஆமா ஆமா, கண்டிப்பா பூமிகா அங்கதான் இருக்கா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வாங்க. ஏய் ரமாமணி நில்லு. நம்ம எல்லாரும் கும்பலா போனா அந்த சங்கரி பொண்ணு கண்ணுல மாட்டிப்போம். அவ எம காதகி, கழுகு கண்ணு. அதனால நான் மட்டும் தனியா ரகசியமா போய் பூமிகாவை பிடிக்கிறேன். நீ அட்ரஸ் சொல்லு. சரி, நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போங்க. நான் இந்த ஆட்டோல போய் பூமிகாவை கூட்டிட்டு வரேன். ரோஜா இதை எடுத்துட்டு போ. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. போ, நல்லா அந்த பைத்தியத்துக்கிட்ட கொட்டு வாங்கிட்டு வா. ஐயோ, நினைச்சு பார்த்தால இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பூமிகா, பூமிகா எங்க இருக்கடி நீ? பூமிகா, பூமிகா, ஏய் பூமிகா. யார் பக்கம் வந்த? பூமிகா. பூமிகா பார்க்கணுமா? தோ பாரு, பூமிகா பூமிகா. பார்த்தாச்சா? இல்ல பார்க்கலையா? இன்னொரு வாட்டி கட்டிட்டு வா. வேணாம் 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 வேணாம். பூமிகாவை பார்க்க வந்தா நான் கண்டிப்பா ஒரு சன்மானம் கொடுப்பேன். வாங்கிக்கிறியா? ஐயோ, சன்மானம் எல்லாம் வேண்டாம். அப்படிலாம் நீ சொல்ல கூடாது. வாங்கணும். வாங்கி 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 வாங்கி. ரொம்ப நல்லா இருக்கு. ஏ ரமாமணி, என்ன நீ பைத்தியம் மாதிரி தனியா சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, உத வாங்குறது நினைச்சேன். சிரிப்பு சிரிப்பா வந்து. உத வாங்குறதா? இல்ல 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 இல்ல, உலகத்தை நினைச்ச ரோஜா, அதான் கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. சரி வா, வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா எப்படியாவது பூமிகாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. வா. அப்படியே கீழே போகுது, அப்படியே போனா போய் அப்படியே ஒரு ரெட்டி. ஆமா, நான் வந்திருக்கேன். மேடத்துக்கிட்ட சொல்லு. மேடம், டைரக்டர் வந்திருக்காரு. எஸ், வர சொல்லுங்க. மேடம், மை கம் இன் மேடம். அத வந்துட்டீங்கல, அப்புறம் என்ன மே கம் இன் இழுக்குறீங்க? டைமிங் 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 டைலாக் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல சீனை சொல்லுங்க. சொல்றேன் மேடம். மேடம், கதைப்படி உங்க புருஷனுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு மேடம். உங்களுக்கு ரொம்ப நாளா அவர் மேல சந்தேகம். என்னடா அவர் நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாரோன்னு ஒரு ஃபீலிங். அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டா வாழ்க்கையே அவ்வளவுதானேன்ற ஒரு பயம். பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில்ல வேண்டிக்கிறீங்க. அம்மா தாயே, என் புருஷனை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, அவரை எங்கிட்டயே கொடுத்துடுன்னு ஓட அழறீங்க. அப்படி அவரை கொடுத்துட்டா நான் உங்களுக்கு 6 வேளை குளிச்சு 3 வேளை விரதம் இருந்து வேப்பஞ்சால கட்டி தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கிற மாதிரி ஓடு கதறி அழறீங்க மேடம். மேடம், சென்டிமெண்ட், லேடி சென்டிமெண்ட் அப்படியே பிச்சுக்கு மேடம். எப்படி எப்படி மேடம்? டைரக்டர் சார், மேடம் சொல்றேன்னு டோன்ட் ஃபீல் பேட், ஓகே? ஐயா நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேனா? இப்பலாம் இந்த மாதிரி சீன்ஸ் வச்சாலே
பாதியில ஏஞ்சிட்டு they'll just go போயிடுவாங்க. அதனால கதை பிரகாரம் நான் ஐடி கம்பெனில தானே வேலை செய்றேன். எஸ் எக்ஸாக்ட்லி மேடம். மாசம் 2 lakhs 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கரெக்டா? எஸ் 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 ஆஃப் கோர்ஸ் மேடம். See, கை நிறைய நான் சம்பாதிக்கும் போது எதுக்கு நான் கதி கலங்கி நிக்கணும்? Why should I? இதுவும் கரெக்ட் மேடம். See, கட்சின பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும்போது வேற ஒரு பொம்பளைய தேடி போனது அவரு தானே? அது கதை கதை அதான் மேடம். சோ தப்பு பண்றது அவரு, தண்டனை அனுபவிக்கிறது நானா? வாட்? ஆமா மேடம். இல்ல மேடம். நோ மேடம். நோ மேடம். அப்ப தப்பு பண்ண அவரு தானே ஆத்தா மகமாயி தப்பு பண்ண என்ன ஏன் வைஃப் ஏன் பொண்டாட்டி ஏத்துக்கணும்னு அவரு தானே வேற ஏதோ இருந்து வேண்டிக்கணும். ஆமா மேடம். சத்தியமா மேடம் அப்படிதான் மேடம் செஞ்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு நான் 3 வேளை விரதம் இருந்து 6 வேளை குளிச்சு தீச்சட்டி ஏந்து தீ மிதிச்சு whatever? கரெக்ட் மேடம். பாயிண்ட் கரெக்ட் மேடம். நான் ஒரு நிமிஷத்துல கதையை மாத்திடுறேன் மேடம். உங்க புருஷன் மன்னிப்பு கேட்டு முருகா என்ன மன்னிச்சிடு எனக்கு நல்ல புத்திய குடுன்னு பழனி மலை வரைக்கும் பாத யாத்திரையிலே போறாரு மேடம். எப்படி சூப்பர்ல மேடம்? Why? இது அதை விட மோசம். எல்லா புருஷங்களும் தப்பு பண்ணிட்டு பழனிக்கு பாத யாத்திரை போனா சரியாயிடும்னு தப்பு தைரியமா பண்ணிட போறாங்க. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா மேடம்? நீங்க லாஜிக்கா பிடிக்கிறீங்க மேடம். லாஜிக்கா பிடிக்கிறீங்க. முதல்ல அந்த ஈ எப்படிங்க போங்க. ஒன் மினிட் மேடம். ஏய் என்கிட்ட மாட்டிக்க. என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு மேடம். மேடம் பிடிச்சிட்டேன் மேடம். ஈ எல்லாம் நல்லதா பிடிக்கிறீங்க. பட் கதைய கோட்டை விட்டுட்டு ஒரு ப்ரொடியூசர நடு தெருல நிறுத்திடுறீங்க. மேடம் ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லுங்க. நீங்க சீன சொல்லுங்க மேடம். நான் அதை அப்படியே எடுத்துறேன் மேடம். சரி இப்போ ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வாங்க சொல்றேன். வர மேடம். வர மேடம். நான் போய் கேமராமேனை உசிப்பி வைக்கிறேன் மேடம். நீங்க மெதுவாங்க மேடம். பார்த்து பார்த்து வாங்க மேடம். வர மேடம். ஓகே. ட்ரெஸ் சரியா இருக்கா? நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கதான் 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 நிறுத்துங்க. இந்தாங்க. பூமிகா உங்களை வரவேற்கிறாள். நீ இங்கதான் இருக்கியா? வரேண்டி. என்ன யாரையுமே காணோம். உள்ள இருக்காளா இல்லையா? ஐயோ அம்மா. ஐயோ 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 என்ன இவ்ளோ இருட்டா இருக்குது? அடியே பூமிகா எங்கடி இருக்க? உன்னை நான் விட மாட்டேன்டி. நான் விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடி பட்டாலும் பரவாயில்ல, உன்னை நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன்டி. ஐயோ 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 அம்மா. ஐயோ எந்திரிக்க முடியலையே. ஐயோ ஐயோ அம்மா எங்கடி இருக்க? ஏய் அம்மா ஐயோ எங்கடி இருக்க? ஐயோ கதவு இருக்கா இல்லையானே தெரியலையே. ஐயோ
இந்த வீட்ல ஏதாவது பில்லி சூனியம் வச்சிருக்காங்களா? ஐயோ, ஒரே இருட்டா இருக்குதே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க போறதுன்னே தெரியலையே. இந்த பூமிக்கு எங்க இருக்கான்னு தெரியல. ஐயோ, ஐயோ, ஐயம்மா, இந்த வீட்ல பேய் இருக்குது. ஐயம்மா, பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்ல. வசந்தாம்மா, உங்களுக்கு நல்லா வேணும். எங்க அக்காவை அடிச்சு கையை உடைக்கிறீங்க. இப்ப நல்லா உங்க மூக்கு உடைஞ்சு போச்சா? இப்பதான் உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெள்ளை பேய் கணக்கா. சார், வானதான் அழுவுது. ப்ரொடியூசர், நீங்க எதுக்கு சார் அழறீங்க? யோ, மழை பெய்யுது. எப்படி ஷூட்டிங் நடக்க போறது இல்ல? பேக்கப் தானே சொல்ல போற? எப்படி சார் எடுக்க முடியும்? அன்னைக்கு காஞ்சிட்டு இருந்தது, இன்னைக்கு பேஞ்சிட்டு இருக்கு. கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. இப்படியே படம் பிடிச்சு எடுத்து விட்டோம்னா பாக்குற ஆடியன்ஸோட மண்டை காஞ்சிடும். யோ, இப்ப என் வயிறு காய்தியா? எப்ப இந்த படத்துக்கு பணம் போட்டனோ, எப்ப இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ஆனனோ, எப்ப இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆனனோ, எப்ப முதலாளி ஆனனோ, அப்போ புடிச்சிச்சு அந்த அழுக. எல்லாத்துக்கும் காரணம் அவசரமான பேச்சுதாயா. அதானே டக்குன்னு எம்எல்ஏ படி தூக்கி போடுங்களே. சார், நான் பேசுனதுல அவசரம் கிடையாது சார். எல்லாம் கரெக்டா தான் பேசுனேன். ஆமா, கரெக்ட் தான் சார். எதுக்கு சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? மழையை ஜாலியா கொண்டாடுவோம் வாங்க. என்னடா நீ ரொம்ப ஃபீல் பண்ற? கோல்டு வெண்ணிலா மில்க் ஷேக் வித் ஹாட் பிளாக் காஃபி சாப்பிடுவோம் வா. சார், 3 ஆர்டர் பண்ணிடுறேன். டேய், நீங்க குடிக்கிறதுக்கு என்னைய சேர்த்துப்பீங்களா? வாங்க சார். வரணும் பகவானே, நீ வழி விட்டுட்ட. இப்ப ஆரம்பிக்கிறான்ல, பிரேக்குக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறான்லன்னு தெரியல. ஷூட்டிங் போறோம் வித்தவுட் பிரேக். டைரக்டர், ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆனா உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா இல்ல. என்ன முதல்ல ஹீரோ ரெடி ஆயிட்டாரான்னு பாக்குறேன். போய் பாரியா, போய் பாரியா. பதட்டப்படாதீங்க சார். சார், ஹீரோ ரெஸ்ட் எடுக்கறா சார். டேய், இந்த படத்தோட டைரக்டரா நானு. சார், என்னதான் சார் திட்டு? போ சார். ஹாய். நிமிஷம் சார். ரெடியா சார்? இங்க வாங்க சார். உங்க ஹீரோயின் ரெடியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க ரெடியா? காலங்காரத்தால உங்க மேனேஜர் ஃபோன் பண்ணாரு சார். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்பவே ரெடி ஆயிட்டேன். நீங்க தான் லேட். நாங்க என்ன சார் பண்றது? மழை பெஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. கேமராமேன் சார், மழை பெஞ்சதுனால டிஸ்டர்பன்ஸ் இல்ல. மழை பெய்யலனா தான் நம்ம லைஃபே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். என்ன ஓகேவா? ஆமா. டைரக்டர் சார், என்ன சிச்சுவேஷன், என்ன சீன் எடுக்க போறோம்? இந்த கதையில உங்க பேரு மன்மதன். நீங்க ஒரு டாக்டர். உங்களுக்கு அழகான ஒரு மனைவி இருக்கா. அவங்க பேரு சார்மிகா. நீங்க உங்க மனைவிக்கு தெரியாம உங்க கூட ஒர்க் பண்ற டாக்டர் ஆண்ட்ரியாவை
காதல் வலையில விழ வைக்கிறீங்க. சார் இந்த படத்துல எனக்கு 2 ஹீரோயினா சார்? எஸ் ஆஃப் கோர்ஸ். இன்னொரு ஹீரோயினா யார் சார் போட போறீங்க? இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமா. முதல்ல கதையை கேளுங்க சார். சார் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கும் என்னோட இமேஜுக்கும் 3 ஹீரோயின் தேவை சார். ஹீரோ அது உன் சொந்த படத்துல வச்சுக்கோ. இது ஊரா விட்டு பணம். உங்க பணம்னு சொன்னீங்க. அது ஏன் படம் தான். ஒரு ஹீரோயினோட ஒழுங்கா குடும்பம் நடத்த பாத்துக்கோ, அது போதும். சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். அப்புறம் கதையை சொல்லுங்க சார். ஏன் சார் இப்ப கதை சொல்லுவாரா? முல்லை நீங்களே சொல்லுங்க சார். ஹீரோ சார், நீங்க லவ் பண்ண ஆண்ட்ரியாவை ரகசியமா கல்யாணம் பண்ண திட்டம் போடுறீங்க. ஆனா இத கண்டுபிடிச்ச உங்க வைஃப் இந்த திட்டத்தை முறியடிக்கிறாங்க. இப்ப இதுக்காக உங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க. இதுதான் இப்ப எடுக்க போற சீன். சார் இதுல என் மனைவி சார்மிகா என் மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்களா? அது டேக்ல தெரியும். முதல்ல வாங்க. கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஆர்டிஸ்ட் ரெடியா? ரெடி சார். ரெடி. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்ஸ். ரெடி ரெடி ரெடி. மைனா ரெடியா? மைனா, மயிலு, காக்கா, குருவி எல்லாம் ரெடி. ஆர்டிஸ்ட் ரெடியான்னு கேளுங்க. முல்லை சார். ஓகே, நீங்களே கேளுங்க. மைனா மேடம் நீங்க ரெடியா? நோ டைரக்டர், கதையில வாழ்றேன்னு சொல்றீல, கேரக்டர் பேரை சொல்லி கேளியா? சார்மிகா மேடம் நீங்க ரெடியா? ஓகே, லெட்ஸ் டு இட். மன்மோகன் சார். ரெடி சார். முல்லை சார் ஓகேவா? ரெடி ரெடி. அஸ்டேட் ஆஃப். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். சாரி சார்மிகா, என்ன மன்னிச்சிரு. உன் அருமை தெரியாம, உன் பெருமை புரியாம வேற பொண்ணை தேடி போயிட்டேன். அது தப்புன்னு இப்ப நல்லாவே உணர்ந்துட்டேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன் முகத்தை நேரா பார்த்து மன்னிப்பு கேட்க கூட நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் இதுக்கு மேல அந்த டாக்டர் ஆண்ட்ரியாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன். கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் சார்மிகா. நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சு ஏத்துக்க சார்மிகா. ப்ளீஸ், ஐ பெக் யூ, ப்ளீஸ். ஏண்டா, நான் வீட்ல ஒருத்தி உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ எவ கூடயாவது பார்க்கு, பீச், சினிமா, ரெஸ்டாரண்ட்னு மேய்ஞ்சிட்டு வருவ. நீ செய்யற தப்பு எல்லாம் நான் மன்னிச்சு ஏத்துக்கணுமா? உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. திரும்ப நில்லுடா, திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி நின்னா மன்னிச்சிருவா போல இருக்க. சார்மிகா, நான் இப்போ திரும்பி நிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. என்ன பேசாம இருக்கா? மன்னிச்சிட்டாலோ? சார்மிகா, சார் இது சீன்ல இல்லையா சார்? நல்லா இருக்குல்ல, பேசாம எடியா. உன் சீன்ல இருக்கிறத மட்டும் எடுத்த சூப்பர் ஹிட் ஆக போதா? மைனா மேடம் நடிக்கிறது எடியா. நல்லபதி நல்லபதி. சார்மிகா என்ன பண்ற நீ? ஏண்டா, ஆனா பிறந்ததுனால உனக்கு ஒரு நியாயம், பொண்ணா பிறந்ததுனால எனக்கு ஒரு நியாயமா? நான் பழைய சார்மிகாவா இருந்தா உனக்கு கை கட்டி பதில் சொல்லிருப்பேன். ஆனா நான் புதுமை பெண் சார்மிகாடா. உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே நான் புது அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சி, நான் முகத்துல காரி துப்பறதுக்குள்ள இங்க இருந்து மரியாதையா ஓடிப்போ. ஜஸ்ட் ரன், ஓடிப்போ, போ.
கட் 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 சூப்பர் மேடம் சூப்பர் சீன் பின்னி எடுத்துட்டீங்க. மேடம் இந்த ஒரு சீனுக்காகவே நம்ம படம் 100 நாள் ஓட போகுது. எப்படி மேடம் இப்படி சீனை கிரியேட் பண்றீங்க? ப்ரொடியூசர் நம்ம படத்தோட 100வது நாள் போஸ்டர் இப்போ ரெடி பண்ணிடுறேன். அப்படியே எனக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு ரூம் ரெடி பண்ணி. அதுக்கு என்ன ஒரு ஏசி ரூம் போட்டுருவோம் சார். நான் என்ன தங்கறதுக்கா கேக்குறேன்? நான் அடிபட்டு இப்படி கீழே விழுந்துருக்கேன். யாருக்காவது ஒருத்தருக்கு மனசு வந்துச்சா என்ன தூக்க? ஒருத்தர் என்ன சார் ஒருத்தர்? இந்த படம் 100 நாள் ஓடட்டும், அப்புறம் 4 பேர் சேர்ந்து உங்களை எப்படி ஆலேக்க தூராங்க பாருங்க. என்னது? நிறுத்துங்க டைரக்டர். இதே எமோஷனலோட அடுத்த சீன் எடுத்துரு. ரெடி பண்ணு சார். அப்படியே சார் ஒரு நிமிஷம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் நீங்க அடிச்சத பார்த்தா இந்த சீனுக்காக அடிச்ச மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு உள்குத்து வச்சு அடிச்ச மாதிரி தானே தெரியுது. யூ see பேசிக்கலி எனக்கு தப்பு பண்ற ஆம்பளைங்கன்னா பிடிக்காது. I just don't like them. I think I hate them. ரொம்ப வலிக்குதா? என்ன? Sorry. Take care. இந்த ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.